Hi, this is Creative Code. இந்த வீடியோவில் நம்ம ஜாவாஸ்கிரிப்டோட திஸ் கீவேர்ட் பற்றி பார்க்கலாம். ஜாவாஸ்கிரிப்டில் திஸ் கீவேர்டுங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட். பட் என்ன ஆப்ஜெக்ட்டுங்கிறது இந்த திஸ் கீவேர்டை நம்ம எப்படி கால் பண்ணுறோம் இல்லை அதை எப்படி யூஸ் பண்ணுறோங்கிறத பொறுத்து மாறும். ஜாவாஸ்கிரிப்ட் திஸ் கீவேர்டை நம்மளால் டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸாக ரெஃபர் பண்ண முடியும். அண்ட் இந்த திஸ் கீவேர்டை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதை டிபெண்ட் பண்ணி இந்த திஸ் ஆப்ஜெக்ட் வந்துட்டு சேஞ்ச் ஆகும். அண்ட் இது உங்களுக்கு கேட்குறதுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். பட் நான் இதை சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்டில் நீங்கள் திஸ் கீவேர்டை யூஸ் பண்ணிங்கன்னா அந்த திஸ் கீவேர்ட் அந்த ஆப்ஜெக்டை வந்துட்டு ரெஃபர் பண்ணும். அதே நீங்கள் உங்களோட ஸ்கிரிப்ட் ஃபைலில் திஸ் கீவேர்டை தனியாக எங்கேயாவது யூஸ் பண்ணிங்கன்னா அப்போ அந்த திஸ் கீவேர்ட் குளோபல் ஆப்ஜெக்டை வந்து ரெஃபர் பண்ணும். அண்ட் அதே மாதிரி ஃபங்க்ஷனில் திஸ் கீவேர்டை யூஸ் பண்ணிங்கன்னா அப்போ அது குளோபல் ஆப்ஜெக்டை வந்துட்டு ரெஃபர் பண்ணும். பட் அதே ஃபங்க்ஷனில் நீங்கள் ஸ்ட்ரிக்ட் மோட் எனேபிள் பண்ணிவிட்டு திஸ் கீவேர்டை யூஸ் பண்ணிங்கன்னா திஸ் கீவேர்ட் அன்டிஃபைன்ட் அப்படின்ட்டு ரிட்டர்ன் பண்ணும். அதே நீங்கள் ஒரு ஈவெண்ட் ஹேண்ட்லரில் திஸ் கீவேர்டை யூஸ் பண்ணிங்கன்னா திஸ் கீவேர்ட் எந்த எலமெண்ட் அந்த ஈவெண்ட்டை ரிசீவ் பண்ணுதோ அதை வந்துட்டு ரெஃபர் பண்ணும். அண்ட் இதே மாதிரி சில மெத்தட்ஸில் வந்துட்டு நம்ம திஸ் கீவேர்டை யூஸ் பண்ணும்போது அது என்ன ஒரு ஆப்ஜெக்டாக வேணாலும் இருக்கலாம். இது எல்லாத்தையும் பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களால் திஸ் கீவேர்டோட யூஸ் என்னங்கிறத கம்ப்ளீட்டாக தெரிஞ்சிக்க முடியும். அண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம இப்போது ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்டில் திஸ் கீவேர்டு என்ன ஆப்ஜெக்டை ரெஃபர் பண்ணுது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்டில் நம்ம திஸ் கீவேர்டு யூஸ் பண்ணோம்னா நம்ம எந்த ஆப்ஜெக்டுக்குள்ளே திஸ் கீவேர்டு யூஸ் பண்ணுறோமோ அந்த ஆப்ஜெக்டை தான் வந்துட்டு திஸ் கீவேர்டு ரெஃபர் பண்ணோம். ஸோ அதை வந்துட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த திஸ் கீவேர்டு கன்சோல் பண்ணி பார்க்கறதுக்கு கெட் கிரெடிட் அப்படின்ற இந்த ஆப்ஜெக்ட் மெத்தடை வந்துட்டு நம்ம கால் பண்ணணும். ஸோ ஆப்ஜ் அப்படின்ற இந்த ஆப்ஜெக்டோட கெட் கிரெடிட் மெத்தடுக்குள்ளே தான் நம்ம திஸ் கீவேர்டை வந்துட்டு கன்சோல் லாகில் வந்துட்டு பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதனால் லாகில் பிரிண்ட் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் நம்ம கால் பண்ணணும். ஸோ இங்கேயே நான் கால் பண்ணுறேன் ஆப்ஜ் டாட் கெட் கிரெடிட். ஸோ சேவ் பண்ணிவிட்டு இப்போது நான் என்னோடய ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலை நோட் யூஸ் பண்ணி ரன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு டைரக்டரி வந்து பாயிண்ட் பண்ணிக்கிறேன். ஜேஎஸ்ங்கிற ஃபோல்டரில் தான் என்னோடய ஸ்கிரிப்ட் டாட் ஜேஎஸ் இருக்குது. ஸோ அதனால் சேஞ்ச் டைரக்டரி ஜேஎஸ். இப்போது நோட் யூஸ் பண்ணி ரன் பண்ண போகிறதால நோட் ஸ்பேஸ் என்னோட ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல் நேம் ஸ்கிரிப்ட் டாட் ஜேஎஸ் எக்ஸ்டென்ஷன் என்டர் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா திஸ் வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் நம்ம எந்த ஆப்ஜெக்டுக்குள்ளே திஸ் கீவேர்டை யூஸ் பண்ணியிருக்கோமோ அந்த ஆப்ஜெக்டை வந்துட்டு ரெஃபர் பண்ணுது. ஸோ ஐடி நேம் இமெயில் கெட் கிரெடிட்டுங்கிறது இந்த மெத்தடை வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஃபங்க்ஷன் ஸோ ஃபங்க்ஷன் வந்து கண்டெயின் பண்ணுது. அண்ட் அந்த ஃபங்க்ஷனில் நம்ம மேத்தட் ரேண்டம் அதை வந்துட்டு ஃப்ளோர் மெத்தட் யூஸ் பண்ணி ரிட்டர்ன் பண்ணுறோம். அண்ட் கன்சோலில் வந்துட்டு திஸ் வந்துட்டு பிரிண்ட் பண்ணுறோம் லாகில். ஸோ அதனால தான் இங்கே வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. அண்ட் இதுக்கு நெக்ஸ்ட் லைனில் பார்த்தீங்கன்னா ஒரு எம்டி ஆப்ஜெக்ட் இருக்கும். ஸோ இந்த எம்டி ஆப்ஜெக்ட் வந்து லைன் 14ல் நம்ம கால் பண்ணியிருக்க இந்த லாக். இப்போது திஸ் கீவேர்டு வந்து எம்டியாக இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னா இதை நான் நோட் யூஸ் பண்ணி ரன் பண்ணுறேன். ஸோ அதனால தான் இங்கே எம்டி ஆப்ஜெக்ட் வந்துட்டு ரெஃபர் ஆகுது. இதே நம்ம ப்ரௌசரில் ரன் பண்ணோன்னா அப்போது குளோபல் ஆப்ஜெக்ட் வந்துட்டு ரெஃபர் ஆகும். ஸோ அதை வந்துட்டு நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போது இந்த திஸ் கீவேர்டை ஆப்ஜெக்டில் யூஸ் பண்ணுறதால என்ன பெனிஃபிட் என்ன யூஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ இப்போது இந்த ஆப்ஜெக்டோட வேல்யூ வந்துட்டு நம்ம இந்த மெத்தடில் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கோம்னா நம்ம திஸ் கீவேர்டு யூஸ் பண்ணி இந்த ஆப்ஜெக்டை ரெஃபர் பண்ணுறதால இந்த எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி வேணாலும் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் டாட் நேம் அப்படின்னு கொடுக்குறேன். சேவ் பண்ணிட்டு இதை ரன் பண்ணலாம். ஸோ விநாயக் அப்படின்ட்டு அந்த நேம் வந்து ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி நேம் ஏதாவது இந்த மெத்தடை கால் பண்ணும்போது நம்ம ரிட்டர்ன் பண்ணோன்னா ஜஸ்ட் திஸ் கீவேர்டு யூஸ் பண்ணி இந்த ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்டை திஸ் கீவேர்டு ரெஃபர் பண்ணுறதால இதுக்குள்ளே இருக்கிற ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையுமே நம்மளால் ரிட்டர்ன் பண்ண முடியும். ஸோ நமக்கு தேவைன்னா நம்மளால் யூஸ் பண்ணிக்கவும் முடியும். ஸோ அதுதான் வந்துட்டு இதில் திஸ் கீவேர்டோட யூஸ். அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம இப்போது நம்மளோட ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலில் திஸ் கீவேர்டை நம்ம டேரெக்டாக யூஸ் பண்ணால் என்ன ஆப்ஜெக்டை திஸ் கீவேர்டு ரெஃபர் பண்ணுதுன்றதை பற்றி பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த லைன் 13 வந்து நான் ரிமூவ் பண்ணிவிட்டு என்னோடய ஸ்கிரிப்டை சேவ் பண்ணுறேன். அண்ட் HTML ஃபைலை வந்துட்டு நான் ப்ரௌசரில் லோட் பண்ணுறேன். ஸோ அப்போ தான் வந்துட்டு திஸ் கீவேர்டு வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகுது என்ன ஆப்ஜெக்டை ரெஃபர் பண்ணுதுன்னு நம்மளால் கிளியராக புரிஞ்சிக்க முடியும். ஸோ ஆல்ரெடி நம்ம திஸ் கீவேர்டை டேரெக்டாக கால் பண்ணுறதால
Node.js யூஸ் பண்ணி ரன் பண்ணுறப்போ எம்டி ஆப்ஜெக்டை வந்துட்டு திஸ் கீவேர்டு வந்து ரெஃபர் பண்ணுறதுன்ட்டு பார்த்துட்டோம். இப்போது ப்ரௌசரில் திஸ் கீவேர்டை நம்ம டேரெக்டாக கால் பண்ணி யூஸ் பண்ணோன்னா அது எந்த ஆப்ஜெக்டை ரெஃபர் பண்ணுதுங்கிறத பற்றி பார்க்கலாம். அண்ட் நான் இப்போது என்னோட index.html ஃபைலை ஓப்பன் லைவ் சர்வர் அப்படின்ற VS கோட் எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணி ரன் பண்ண போகிறேன் ப்ரௌசரில். ஸோ இதான் என்னோட HTML பேஜ். கன்சோலில் பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா விண்டோ அப்படின்ட்டு கன்சோலில் பிரிண்ட் ஆகிருக்கு. அண்ட் லைன் நம்பர் வந்து 13. ஸோ இந்த திஸ் கீவேர்டு தான் விண்டோ ஆப்ஜெக்ட் வந்துட்டு ரெஃபர் பண்ணுது. ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணோன்னா அலர்ட்ங்கிற மாதிரி நிறைய விண்டோ ஆப்ஜெக்ட் ரிலேட்டட் ப்ராப்பர்ட்டிஸ் மெத்தட்ஸ்லாம் வந்துட்டு நீங்கள் பார்க்கலாம். ஸோ திஸ் கீவேர்டு வந்துட்டு நீங்கள் உங்களோட ஸ்கிரிப்ட் ஃபைலில் டைரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா திஸ் கீவேர்டு வந்து குளோபல் ஆப்ஜெக்டை ரெஃபர் பண்ணும். அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம இப்போது திஸ் கீவேர்டை நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே யூஸ் பண்ணோன்னா திஸ் கீவேர்டு என்ன ஆப்ஜெக்டை ரெஃபர் பண்ணுது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்துட்டு நான் இந்த யூஸ்ட்ரிக்டை வந்து இப்போ கமெண்ட் பண்ணிடுறேன். சேவ் பண்ணிவிட்டு print this அப்படின்றது தான் நம்மளோட ஃபங்க்ஷன் நேம். அதுக்குள்ளே தான் நம்ம திஸ் கீவேர்டை வந்துட்டு கன்சோல் லாகில் வந்துட்டு பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த print this ஃபங்க்ஷனை வந்துட்டு நம்ம கால் பண்ணணும். அண்ட் இந்த print this ஃபங்க்ஷனை நான் டைரெக்டாக இங்கே கால் பண்ணுறேன். அண்ட் இந்த கன்சோலே வந்துட்டு நம்ம கமெண்ட் பண்ணிடுறோம். இப்போ ப்ரௌசரில் போய் பார்க்கலாம். அண்ட் இந்த லாகில் பிரிண்ட் ஆகிருக்கிறது எந்த லைன்லேருந்து பிரிண்ட் ஆகிருக்குன்னு இங்கே காட்டுது. script.jsல லைன் நம்பர் 17. அண்ட் நம்மளோட script.jsல லைன் நம்பர் 17 பார்த்தோன்னா print this ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிற இந்த லைன் தான் console.log thisன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதுதான் வந்துட்டு அங்கே கன்சோலில் பிரிண்ட் ஆகிருக்கு. அகெயின் குளோபல் ஆப்ஜெக்டை வந்துட்டு திஸ் கீவேர்ட் ரெஃபர் பண்ணுது. ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே திஸ் கீவேர்டை நம்ம கால் பண்ணி யூஸ் பண்ணோன்னா அப்போது அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிற திஸ் கீவேர்ட் குளோபல் ஆப்ஜெக்ட் வந்துட்டு ரெஃபர் பண்ணும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம இப்போது ஜாவாஸ்கிரிப்டில் யூஸ்ட்ரிக் மோடு எனேபிள் பண்ணிவிட்டு நம்மளோட ஃபங்க்ஷனுக்குள்ளே திஸ் கீவேர்டை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறப்போ திஸ் கீவேர்ட் என்ன ஆப்ஜெக்டை ரெஃபர் பண்ணுதுன்ட்டு பார்க்கலாம். அண்ட் அதுக்கு வந்துட்டு என்னோடய ஃபங்க்ஷன் இல்லைனா என்னோடய ஸ்கிரிப்டில் நான் டாப்பில் வந்துட்டு யூஸ்ட்ரிக்ட்டுங்கிற ஸ்ட்ரிங்கை வந்து ஆட் பண்ணணும். ஸோ இங்கே ஒரு ப்ராப்ளம் என்னென்னா நான் ஒரு எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணுறேன் ப்ராக்கெட்லாம் ஆட் பண்ணுறதுக்காக. ஸோ அதனால் இது ஆட்டோமேட்டிக்காக ப்ராக்கெட் ஆட் பண்ணுறதால இந்த யூஸ்ட்ரிக்ட் வந்துட்டு ப்ராப்பராக எனேபிள் ஆகாது. ஸோ இந்த ஃபங்க்ஷன் கால் வந்துட்டு நம்ம டைரெக்டாக கன்சோலில் வந்துட்டு ஆட் பண்ணலாம். ஸோ அப்போது நமக்கு என்ன அவுட்புட் கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஸோ நான் ஃபஸ்ட் சேவ் பண்ணிவிட்டு நான் செக் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணியாச்சு. ஸோ நான் சேவ் பண்ணியும் இங்கே பார்த்தீங்கன்னா குளோபல் ஆப்ஜெக்ட் தான் வந்து கன்சோலில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு ரீசன் என்ன, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ப்ராக்கெட்டால் நமக்கு இந்த யூஸ்ட்ரிக்ட் மோட் வந்துட்டு எனேபிள் ஆகலை. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த யூஸ்ட்ரிக்டோட சேர்த்து இந்த ஃபங்க்ஷனை வந்துட்டு டிஃபைன் பண்ணி அந்த ஃபங்க்ஷனை வந்துட்டு கால் பண்ண போகிறேன் டைரெக்டாக நம்மளோட ப்ரௌசர் கன்சோலில். அண்ட் இங்கே வந்து நான் ப்ராக்கெட்டை வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ என்டர் கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா அன்டிஃபைன்ட் அப்படின்ட்டு நமக்கு கன்சோலில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ திஸ் கீவேர்டு அன்டிஃபைன்ட் ஆனதுக்கான ரீசன் என்னென்னா ஸ்ட்ரிக்ட் மோட் எனேபிள் பண்ணியிருந்தா நம்மளோட கோட் ஸ்ட்ரிக்ட் மோடில் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அப்படி இருக்கப்போ திஸ் கீவேர்டு வந்துட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம எப்படி திஸ் கீவேர்டை யூஸ் பண்ணுறோமோ அதை டிபெண்ட் பண்ணி டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்டை ரெஃபர் பண்ணுறதால ஸ்ட்ரிக்ட் மோடில் திஸ் கீவேர்ட் கான்ஸ்டண்ட்டாக ஒரு ஆப்ஜெக்டை ரெஃபர் பண்ணாததால் ஸ்ட்ரிக்ட் மோடில் திஸ் கீவேர்ட் அன்டிஃபைன்ட் ஆகிடுது. ஸோ இந்த மாதிரி திஸ் கீவேர்ட் நம்மளோட யூஸ் டிபெண்ட் பண்ணி டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்டை வந்து ரெஃபர் பண்ணோம். ஸோ இது வந்துட்டு திஸ் கீவேர்ட் நீங்கள் யூஸ் பண்ணும்போது புரிஞ்சுக்கணும். ஏன்னா திஸ் கீவேர்டோட ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் திஸ் கீவேர்ட் ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்டை தான் வந்து ரெஃபர் பண்ணுது அப்படின்னு நம்மளால் டிட்டர்மைன் பண்ண முடியாது. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஈவெண்ட் ஹேண்ட்லரில் திஸ் கீவேர்ட் என்ன ஆப்ஜெக்டை ரெஃபர் பண்ணுதுன்ட்டு பார்க்கலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் இப்போ இந்த ஃபங்க்ஷன் கால் ரிமூவ் பண்ணிடுறேன். அண்ட் இப்போது ஈவெண்ட் ஹேண்ட்லர் வந்துட்டு நம்மளோட HTML எலிமெண்ட்டுக்கு நம்ம ஆட் பண்ணணும். ஆல்ரெடி என்னோட பட்டன் டேக்கு வந்துட்டு நான் ஈவெண்ட் ஹேண்ட்லர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆன் கிளிக் ஈவெண்ட் ஹேண்ட்லர். ஸோ நம்ம இந்த பட்டன் எலிமெண்ட்டை வந்து கிளிக் பண்ணுறப்போ கன்சோல் வந்துட்டு திஸ் கீவேர்டை வந்து பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் லைன் வந்துட்டு ஃபயருங்கிற ஒரு ஃபங்க்ஷன்.
அண்ட் அதுக்கு வந்து நான் எஃப்ங்கிற கீ வந்து பாஸ் பண்ணுறேன். இந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு நான் என்னோடய HTML பேஜில் சிஎஸ்எஸ் அனிமேஷன் ஆட் பண்ணுறதுக்காக க்ரியேட் பண்ண ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இதை வந்துட்டு நம்ம இப்போது பார்க்க தேவையில்ல. நம்மளோட ப்ரைமரி டார்கெட் வந்துட்டு திஸ் கீவேர்ட் ஈவெண்ட் ஹேண்ட்லரில் என்ன ஆப்ஜெக்டை ரெஃபர் பண்ணுதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட ஈவெண்ட் ஹேண்ட்லர் ஆன் கிளிக், நம்மளோட HTML எலமெண்ட் வந்துட்டு பட்டன். ஸோ இப்போ இதை வந்துட்டு நம்ம ப்ரௌசரில் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் அந்த பட்டன். இந்த பட்டன் நான் இப்போ கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணுறப்போ நம்மளோட ஈவெண்ட் ஹேண்ட்லர் ஆன் கிளிக் ஈவெண்ட் ஹேண்ட்லர் வந்துட்டு இந்த நம்ம ரைட் பண்ண ஜாவாஸ்கிரிப்ட் கோடை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், console.log this அண்ட் அதுக்கப்புறம் ஃபயர். ஸோ ஃபயர் அனிமேஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் கன்சோலில் வந்துட்டு பட்டன் HTML எலமெண்ட்டை வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஸோ அதை தான் வந்து கன்சோலில் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இதன் மூலயமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, நம்ம திஸ் கீவேர்டை ஈவெண்ட் ஹேண்ட்லரில் யூஸ் பண்ணோன்னா எந்த HTML எலமெண்ட் அந்த ஈவெண்ட்டை ரிசீவ் பண்ணுதோ அந்த HTML எலமெண்ட்டை வந்துட்டு திஸ் ஆப்ஜெக்ட் வந்து ரெஃபர் பண்ணும். ஸோ அதனால தான் நமக்கு அந்த பட்டன் எலமெண்ட் வந்துட்டு பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ நம்மளோட HTML எலமெண்ட் பட்டன் அண்ட் அந்த பட்டன் எலமெண்ட்டுக்கு தான் நம்ம ஆன் கிளிக் ஈவெண்ட் ஹேண்ட்லர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆன் கிளிக் நம்மளோட ஈவெண்ட் வந்துட்டு ட்ரிகர் ஆகுறப்போ இந்த பட்டன் எலமெண்ட்டுக்கு தான் அந்த ஈவெண்ட் வந்துட்டு ட்ரிகர் ஆகுது. ஸோ இந்த பட்டன் எலமெண்ட் தான் அந்த ஈவெண்ட்டை வந்துட்டு ரிசீவ் பண்ணுது. கிளிக் ஈவெண்ட்டை வந்து ரிசீவ் பண்ணுறது இந்த பட்டன். ஸோ எப்போல்லாம் வந்துட்டு அந்த கிளிக் ஈவெண்ட்டை ரிசீவ் பண்ணுதோ அப்போ வந்துட்டு நம்ம கன்சோலில் திஸ் வந்துட்டு பிரிண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ திஸ் வந்துட்டு அந்த எலமெண்ட்டை தான் வந்துட்டு ரெஃபர் பண்ணுது. ஸோ அதனால் பட்டன் எலமெண்ட்டை வந்துட்டு பிரிண்ட் பண்ணியிருக்கு. அண்ட் ஃபயருங்கிற ஃபங்க்ஷன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சிஎஸ்எஸ் அனிமேஷன் வந்துட்டு ஆட் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த இடத்துல ஒரு அனிமேஷன் வந்துட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி எந்த HTML எலமெண்ட் ஈவெண்ட்டை வந்து ரிசீவ் பண்ணுதோ அதை தான் வந்துட்டு ஈவெண்ட் ஹேண்ட்லரில் திஸ் கீவேர்டு வந்து ரெஃபர் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி திஸ் கீவேர்டு நம்மளோட யூஸ் டிபெண்ட் பண்ணி டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸை வந்து ரெஃபர் பண்ணும். ஸோ அதனால் நம்மளால் கான்ஸ்டண்ட்டாக திஸ் கீவேர்டு இந்த ஆப்ஜெக்டை தான் ரெஃபர் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அதை வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ அது ஒவ்வொரு இடத்துல வேரி ஆகிறதால இதை யூஸ் பண்ணும்போது நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவில் திஸ் கீவேர்டை பற்றி லேர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோவில் ஜஸ்ட் திஸ் கீவேர்டை பற்றி தான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பட் திஸ் கீவேர்டை வச்சு இன்னும் நிறைய விஷயங்கள் நம்மளால் பண்ண முடியும். அதையெல்லாம் பற்றி நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறையா ஃப்ரண்ட் அண்ட் ரிலேட்டட் கண்டென்ட்டை தமிழில் லேர்ன் பண்ணுறதுக்கு கிரியேட்டிவ் கோட் அஃபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.